காய்ஸ் இன்றைக்கி நம்ம கறி குழம்பு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த பிரியாணி இலையும் அப்புறம் அரிசியும் கொஞ்சம் போட்டு பட்டை அதெல்லாம் போட்டு கிண்டிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கணும். அப்புறம் ஒரு வரமிளகாய் போட்டு இதுக்கு முன்னாடியே வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சிடணும். அந்த வீடியோ காட்ட முடியல. அப்புறம் அந்த பட்டை மிளகா வதக்கணும். அதை எடுத்து நம்மளோட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் வதக்கின மிளகாவை. அப்புறம் கொஞ்சம் ஒரு அரிசி எடுத்து வானலில் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கலந்துடணும். உரிச்சு வச்சாச்சு காய்ஸ். இஞ்சி உரிச்சு வச்சுக்கோங்க காய்ஸ். ரெடியாக எல்லாத்தையும் வச்சுக்கணும். இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் முடிச்சு அந்த இஞ்சி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் காய்ஸ். இதை அரைச்சானே இப்படி தான் காய்ஸ் இருக்கும். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும் காய்ஸ். அடுத்தது கடுகு போட்டுக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் அரைச்சி வச்சிடணும் காய்ஸ். அது எடுத்து நம்ம போட்டுக்கணும் காய்ஸ். இது கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுவாங்க காய்ஸ். அப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனி ஆனதுக்கப்புறம் அப்புறம் 3 பச்சை மிளகா ஸ்லைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் இதையும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கோங்க காய்ஸ். அடுத்து தக்காளி போட்டுக்கணும் காய்ஸ். கொஞ்சம் தக்காளி வதக்கி விட்டுக்கணும். அடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் காய்ஸ். இது கொஞ்சம் நம்ம கிண்டி ஊற்றணும் காய்ஸ். அப்புறம் நம்ம கறி அலசிக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் கிண்டி ஊற்றினாலும் இது காய்ஸ். அடுத்தது கறி போட்டுருங்க. யாருக்கு ஸ்வீட்டா? ஏன் நான் கேட்டுட்டேன். லூஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டே போட்டேன். அடப்பே கேள்றா என்ன கேட்கறது. உனக்கு என்ன தோழிக்கிட்டு அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போங்க. அடுத்தது புளியை கரைச்சி வச்சுப்போங்க. அப்புறம் மஞ்சள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கிண்டி விட்டுப்போம் காய்ஸ். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு கிண்டி விட்டுணும். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுப்போம் காய்ஸ்.